நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐயோ ரியா குட்டி, நீ ஏன் பட்டர் பூச்சி மாதிரி தான் இருக்க? இன்னும் என்ன பட்டர் பூச்சியை பார்த்துட்டு வீட்டுக்கு போலாம்டா. ஐயோ பட்டர் பூச்சி, வீட்டுக்கும் பட்டர் பூச்சி வரும்டா, அப்ப பாத்துக்கலாம். ஐயோ ரியா குட்டி, இப்ப இந்த பட்டர் பூச்சி எல்லாம் பாத்துட்டு போனா ரொம்ப லேட் ஆயிடும். இப்பவே டைம் ஆயிடுச்சுல. உன் அம்மா பாவம் பார்க்குக்கு போனவங்கள எங்க இன்னும் காணும் தேடிட்டு இருப்பாங்க. நம்ம இப்ப போலாம்டா, நாளைக்கு வேணா திரும்பவும் வந்து பட்டர் பூச்சி பார்க்கலாம். அன்பு, என்ன? நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொன்னனே. எனக்கு தான் அது கேட்க வேண்டாம்னு சொன்னல. எனக்கு அதை உன்கிட்ட சொல்லணும் அன்பு. நம்ம இங்க கொஞ்ச நேரம் உட்காரலாமா? ஹேய், இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தோம். அப்போ உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்ல வேண்டியது தானே. இப்போ போற நேரத்துல கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்றேன். இதுல குழந்தைய வேற கூட்டிட்டு வந்திருக்கோம். ஐஷு இவ்வளோ நேரம் காணோன்னு தேடிட்டு இருப்பா. அல்ல ஒரு 5 நிமிஷம். மம்மா 5 நிமிஷம் மம்மா. அப்பனா நிறைய பட்டர் பூச்சி பார்க்கலாம். பாத்தியா, ரியாவுக்கும் பட்டர் பூச்சி பார்க்கணும். எனக்கும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது மாத்திரம் இல்லாம பார்க்கில் நடந்து காலெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் உட்காரலாம், அதுக்கப்புறம் போலாம். ஐயோ, அதை எப்படியாவது சொல்ல விடக்கூடாதுன்றதுக்காக தானே இவ்வளோ நேரம் ரியாவுக்கு விளையாட்டு காட்டி அப்படி இப்படி சமாளிச்சேன். இப்போ போய் உட்காரலான்னு சொல்றா. அதை மட்டும் சொல்லிட்டானா அப்புறம் என்ன அன்பு, ஒருவேளை என் மனசுல உள்ளது நான் പറഞ്ഞா அதுக்கப்புறம் உனக்கு என்ன அவாய்ட் பண்ண முடியாதுன்னு தோணுதா? அப்படியெல்லாம் இல்ல, நீ என்ன சொன்னாலும் என் மனசை மாத்த முடியாது. மாத்த முடியாதுல்ல, பின்ன எதுக்கு பயப்படுற? என்னடி பயப்படுறேங்கிற? எனக்கு என்னடி பயம்? அதுதானே நானும் கேக்குறேன். என் பக்கத்துல வந்து உட்கார உனக்கு எந்த பயம்? இப்ப கூட ரியாவுக்கு விளையாட்டு காமிக்கும் போது பக்கத்துல நான் வந்தாலே தள்ளி போறேன். அப்போ பயம் இல்லாம தள்ளி போறேன். இப்ப கூட என் மனசுல இருக்கிறத நான் உன்கிட்ட சொன்னா நீ ஸ்லிப் ஆயிடுவியோங்கிற பயத்துல தானே நீ என் பக்கத்துல வந்து உட்கார மாட்டேன்னு சொல்ற. டே அன்பு, உன் வீக் பாயிண்ட கரெக்டா புடிச்சிட்டாடா. இவ்வளோ நேரம் என்னெல்லாமோ பண்ணி கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஆனா இப்ப அவ லவ் சொல்ல போறா. லவ் மட்டும் சொல்லிட்டானா அதுக்கப்புறம் ஸ்வைப் ஸ்வைப் அங்கிட்டு இங்கிட்டு ஸ்வைப் ஸ்வைப் எம்புட்டு ஸ்வைப் ஸ்வைப் என்னத்த தேடுறேன்னா. இல்ல, அவ என்ன சொன்னாலும் சரி, கண்ட்ரோலை மட்டும் விட்டுறக்கூடாது. எனக்கெல்லாம் ஒரு பயமும் இல்லடி. நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, என் மனசை மாத்தவும் முடியாது, உன்னை லவ் பண்ண வைக்கவும் முடியாது. உனக்கு அத்தனைக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா அப்ப வா, 5 மினிட்ல உட்கார்ந்துட்டு போலாம். மம்மா வாங்க போலாம், சின்ன போயிட்டா. அங்க நிறைய பட்டர் பூச்சி இருக்கும். போலாம் வா, என்னாக போதோ. எப்படி இதை நம்ம இவ்வளவு நாள் கவனிக்காம விட்டோம்? ஏன் இன்னும் ஆகல? ஐஷுகண்ணே, ஏன் இங்க வெளிய உட்கார்ந்திருக்க? ஒண்ணும் இல்ல மச்சி, சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன். அம்மா நீங்க எங்க போயிட்டு வரீங்க? நான் இங்க வளர வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் டி. ஓ சரியா மச்சி. அம்மா நீங்க மட்டும் வரீங்க, ஷைலஜா எங்க? அது அவ எங்க ஏன் கூட வந்தா? அவ பார்க்குக்கு போயிருக்கா. பார்க்குக்கா? அன்பு தான் ரியாவை கூட்டிட்டு பார்க்குக்கு போறேன்னு சொன்னா. அவன் கூடயே பார்க்குக்கு போயிருக்கா? ஆமா, அவன் கூட தான் போயிருக்கா. என்ன மச்சி நீங்க ஒரு வயசு பையனோட அவளை தனியா அனுப்பி வச்சிருக்கீங்க? எது தனியா மாமட்டி அனுப்பி வச்சிருக்கேன்? அதான் கூட வா புள்ள இருக்காளே. ஆமா, அவ பெரிய மனுஷி பாருங்க. என்ன அம்மாச்சி நீங்க கூட நீங்களும் போறதா இருந்தா கூட பரவாயில்ல, இப்படி கல்யாணம் ஆகாத ஒரு பையனையும் பொண்ணையும் தனியா பார்க்குக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? சரி அதை கூட விடுங்க. இப்ப ஷைலஜா நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா இப்படி ஒரு பையன் கூட பார்க்குக்கு போறதுக்கு நீங்க அனுப்பி வைப்பீங்களா? ஐயோ ஐச்சுக்கண்ணா, அதுல என்ன இருக்கு? இப்போ 2 பேரும் பார்க்குக்கு தானே போயிருக்காவோ, அதுவும் குழந்தைய கூட்டிட்டு விளையாட வைக்கிறதுக்காக போயிருக்காவோ. இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் யாரும் எதுவும் நினைச்சுக்கிட மாட்டாவோ. சரி, ஷைலஜா எப்படி அவன் கூட போனா? ஷைலஜாக்கு அவனை முன்னாடியே தெரியுமா? அது முன்னாடியே தெரியறதுக்கு என்ன இருக்கு? அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது. அவனும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துக்கிட்டு தானே இருக்கான். அப்படி பார்த்து ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. எது ஒரு வாரம் அவன் வந்து பார்த்து ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே பார்க் வரைக்கும் போயிருவாங்களா? அது ஆமாங்கண்ணே, நீ எந்த காலத்துல இருக்க? இந்த காலத்துல எல்லாரும் ஒரே நாள்ல பார்த்து பேசி ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் வரைக்கும் போறாவோ. நீ என்னடாண்டா ஒரே வாரத்துல ஃப்ரெண்ட் ஆக முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கவோ? அதெல்லாம் இந்த காலத்துல சீக்கிரத்துல எல்லாம் பழகிடுவாங்க. அதனால 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிருப்பாவோ. சரி பார்க்குக்கு போலாம்னு போயிருப்பாவோ. இப்போ என்ன
சரி என்ன ஃப்ரெண்டோ என்னமோ, ஆனா எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரி. அது பிரச்சனை எல்லாம் ஒன்று வராது கண்ணே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம விஷயத்தை பத்தி அம்மாச்சி கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஐயோ இல்ல வேண்டாம். ஏற்கனவே ஒரு தடவை பிரியாணி சாப்பிட்டு வாந்தி எடுத்ததுக்கே நான் மாசமா இருக்கேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதனால அம்மாச்சி கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். சரி அவங்க வரும்ப வரட்டும், நீ எதுக்கு இப்படி வாசல்லே உட்கார்ந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல அம்மாச்சி, இவரையும் இன்னும் காணுமே, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ சரி சரி, புடிச்சிருக்காக காத்திருக்கியாக்கும். சரி காத்திரு, நான் உள்ள போய் காபி குடிக்கேன். சரி போங்க. எப்பவுமே கரெக்டா 28 நாள்ல வந்துரும். ஆனா இந்த மாசம் ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? ஒருவேளை அப்படி ஏதாவது இருக்குமோ? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தா இவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. ஏற்கனவே 3 வருஷம் காலேஜ் முடிக்காம அடுத்த குழந்தைய பத்தியெல்லாம் எதுவும் யோசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒருவேளை அப்படி இருந்தா கூட காலேஜ் முடிக்காம இந்த குழந்தையெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா, சே அதுக்கு முதல்ல அப்படி இருந்தா தானே எதையும் கன்ஃபார்ம் பண்ணாம நம்மளா எதுக்காக அப்படி யோசிக்கணும்? ஒருத்தன் வந்து பக்கத்துல நிக்கிறது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கா? ஐஷோ எங்க வந்துட்டீங்களா? பின்ன வராம? சரி நீ என்ன வெளியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லைங்க, சும்மா தான் உட்காந்துருக்கேன். சரி அப்புறம் ரியா எங்க? அது அன்புதான் பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருக்கானே. ஓ பார்க் போனவங்க இன்னும் வரலையா? இல்லைங்க இன்னும் வரல. சரி அவங்க வரட்டும், நீ உள்ள வா. பேசாம இவர்கிட்ட இதை பத்தி கேட்டு பார்க்கலாமா? எப்படி இருந்தாலும் இப்ப இதை செக் பண்ணணும்னா இவருக்கு தெரியாம செக் பண்ண முடியாது. அதனால இப்பவே இதை பத்தி ஏதாவது கேட்டு அதுக்கு இவர் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பார்க்கலாம். ஏய் என்னடி உள்ள வாடி. எங்க அது எனக்கு சப்ஜெக்ட்ல ஒரு சந்தேகங்க. சப்ஜெக்ட்ல சந்தேகமா? என் பொண்டாட்டிக்கு சந்தேகம் எல்லாம் வராதே. ஏங்க நான் என்ன அவ்வளோ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா? சேச்சே, புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறவங்களுக்கு தான் சந்தேகம் எல்லாம் வரும். உன்ன மாதிரி புக்கே எடுக்காம உட்காந்துருக்கவங்களுக்கு எப்படி சந்தேகம் வரும்? ஏங்க நான் புக் எடுத்து படிக்கிறதுலன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? தெரிய மாட்டேங்குதே. நீ புக் எடுத்து ஒரு நாள் கூட உட்காந்து படிக்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குதே ஐஷோ. அது நீங்க இருக்கும்போது நான் படிக்கிறது இல்ல, ஆனா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா நான் படிக்கிறேன். அது உங்களுக்கு தெரியுமா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் படிச்சா எனக்கு எப்படி தெரியும்? என் முன்னாடி உட்காந்து படிச்சாதானே எனக்கு தெரியும். சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் படிக்கிறேன்னு சொல்றல்ல, சப்ஜெக்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், சொல்றியா? ஐயோ ஐஷோ, உனக்கு இது தேவையா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. என்ன மேடம் கேட்கவா? கேளுங்க. ஓகே, எக்ஸ்பிளைன் அபவுட் ஓட்டோமைகோசிஸ். ஓட்டோமைகோசிஸா? அப்படின்னா என்ன? சொல்லுங்க மேடம், உட்காந்து படிச்சீங்களே, ஓட்டோமைகோசிஸ்னா என்ன? ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அது வந்து காது சரியா? காதுதான், காதுல வர்ற காதுல வர்ற இன்ஃபெக்ஷனா இருக்குமோ? என்ன இருக்குமோங்கிற? அப்ப சந்தேகமா? இல்ல சந்தேகமெல்லாம் இல்ல, காதுல வர இன்ஃபெக்ஷன். ஓகே, ஓரளவுக்கு படிச்சிருக்க. சரி காதுல வர்ற என்ன இன்ஃபெக்ஷன்? ஐயோ கடவுளே காப்பாத்து. சொல்ல இஷு, ஓட்டோமைகோசிஸ்னா காதுல வர்ற என்ன இன்ஃபெக்ஷன்? அது வந்து பாக்டீரியா. என்னது? இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அவ்வளவுதான். ஆட்டோமைகோசிஸ்னா காதுல வர்ற ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இத சொல்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? இதுல எங்கிருந்து நீ மத்தது எல்லாம் படிச்சு இந்த இயரை கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் நடந்த மாதிரி தான். ஏங்க அதான் எப்படி கரெக்டா சொல்லிட்டேலங்க, அதை விடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் சொன்னனே. சரி சந்தேகம் என்னன்னு கேளு. அது வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்குல்லங்க. இரு, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்லயே முடிஞ்சு போயிடும். அது எதுக்கு உட்காந்து தேர்ட் இயர்ல படிச்சுக்கிட்டு இருக்க? இல்லங்க அது நான் வேற என்னமோ படிச்சிட்டு இருந்தேங்க. அப்ப டக்குன்னு இந்த டவுட் வந்துச்சு. நீங்க தான் எந்த டவுட் எப்ப வந்தாலும் அதை உடனே கிளியர் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதான் கேட்கலான்னு. ஓ அப்படியா, சரி கேளு. அது ஒன்றும் இல்லைங்க, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் 26 டேஸ் அப்புறம் 28 டேஸ்னு இருக்கும்லங்க. ஒருவேளை 10 நாள் அதிகமானதுக்கு அப்புறமும் சைக்கிள் வரலன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்குங்க? அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு ஐஷு.
ஒருவேளை நம்ம ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டோம்னா, இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தோம்னா, இல்லைன்னா பிரெக்னன்சி. ஏ ஐஷு, உண்மைய சொல்றி, இது உனக்கு சப்ஜெக்ட்ல வந்த சந்தேகமா இல்ல இல்லைங்க, சப்ஜெக்ட்ல தான். சப்ஜெக்ட்ல தானே? ஆமாங்க. ஹோ, ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன்டி. ஏங்க பயந்து போயிட்டேன்னு சொல்றீங்க? பின்ன என்ன ஐஷு, நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல, நீ காலேஜ் 3 வருஷம் முடிக்காம அடுத்த குழந்தைய பத்தி எதுவும் பேச வேண்டான்னு. அப்புறம் நீ சொன்ன மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைல்ல? ஏன்னா அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் எனக்கும் ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருந்தது. அப்படி எதுவும் ஆகாம இருந்தா பரவாயில்லன்னு யோசிச்சேன். அதான் கேக்குறேன், அப்படி எதுவும் இல்லைல்ல? அது இல்லைங்க, அப்படி எதுவும் இல்லை. சரி ஐஷு, இப்ப நீ படிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கிடையில பிரெக்னன்சி அதுன்னா உன்னால சரியா படிக்க முடியாது. அன்னைக்கு எதுவும் நான் தெரியாம, சரி அதனால எதுவும் இல்லைல்ல, இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம். நீ முதல்ல 3 வருஷம் படிச்சு மெடிக்கல் முடிக்கணும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சரி ஐஷு, நீ உள்ள வா. இவ இப்படிதான் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். இப்போ அப்படி ஏதாவது இருந்தா என்ன பண்றது? சரி, முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். ஆமாரியா குட்டி, நிறைய பட்டர் பூச்சி இருக்குல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. பக்கத்துல இப்படி ஒரு அழகான பொண்ணை வச்சுக்கிட்டு பட்டாம்பூச்சிய பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இல்ல இவனை இங்கனே விட்டா சரியாவில்ல. இவ்வளவு நாள் எனக்கு ஓகே சொல்லுன்னு தானே கேட்டுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு நான் என் காதுல உன்கிட்ட சொல்றேன். அதை சொன்னதுக்கு அப்புறமும் உன்னால என்ன அவாய்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அன்பு. என்ன? அன்பு, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொன்னல. எப்படி அதை சொல்லாம விட போறது இல்ல. நீ அதை சொன்னாலும் நான் கண்ட்ரோலா இருக்கணும். சொல்லு. அன்பு, இங்க என்ன பாரு. நான் தான் சொன்னல, எனக்கு அதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்ல. நீ தான் சொல்லணும்னு சொல்ற, அதனால நீ சொல்லு. நான் கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன? அன்பு, என் காதல நான் உன்கிட்ட சொல்லும்போது நீ எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேங்கிறத உன் முகத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்படி வேண்டா வெறுப்பா என் காதல நீ கேட்குற சூழ்நிலையில என் காதல உன்கிட்ட சொல்ல வேண்டி வரணும்னு நினைக்கவே இல்லை. இருந்தாலும் நான் என் காதல உன்கிட்ட சொல்லும்போது அதை உன்னால மறக்க முடியாதுங்கிற தைரியத்துல தான் இப்ப நான் என் காதல உன்கிட்ட சொல்றேன். அன்பு, ஐ லவ் யூ அன்பு. சொல்லிட்டாலே அவ காதல, சொல்லும்போது சவந்தாளல, இது போல ஒரு வார்த்தைய யாரிடமோ நெஞ்சு கேட்கல, இனி வேறொரு வார்த்தைய கேட்டிடமோ என்னை பார்க்கல, அவ சொன்ன சொல்லே போதும், அது கீழ இல்லை ஏதோ ஏதோ. ஐ லவ் யூ அன்பு. இத்தனை திவசம் இந்த வார்த்தையை என் வாயால கேட்கறதுக்காக தானே என் பின்னால சுத்தின, எனக்காக எல்லாம் பண்ண. இப்ப நீ என் காதல உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என் காதலை ஏத்துக்கிறதும் அதை மறுக்கிறதும் உன்னோட இஷ்டம். மின்னல், இந்த ஒரு வார்த்தையை உன் வாயால கேட்கறதுக்காக எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்ப இதை கேட்டதுக்கு அப்புறமும் உன்னை ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்க மின்னல். இப்ப நான் உன் காதலை மறுத்தா நீ கஷ்டப்படுவேன். ஆனா அது ஏத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் உன்னை அழ வைக்க நான் விரும்பல மின்னல். அன்பு, என் மனசுல இருக்கிற காதலை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுக்க போற அன்பு? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டல, கிளம்பலாமா? அன்பு, நானே வாய் விட்டு நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றேன் அன்பு. அப்ப கூட எப்படி உன்னால என் காதலை மறுக்க முடியுது? ஏன்னா எனக்கு உன் மேல காதல் இல்ல. இப்பவும் சொல்றேன், நான் உன்னை காதலிப்பேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேனெல்லாம் நம்பிட்டு என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்காத. நீ என்ன பண்ணாலும் இந்த ஜென்மத்துல நான் உன்னை காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ மாட்டேன். ஏன் அன்பு? ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கல. ஏன் அன்பு? என்ன பிடிக்காததுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. சொல்றேன்,
ஆரம்பத்துல நான் உன்னை பார்த்தப்போ நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் உன்னை காதலிக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் முகத்தை கூட காமிக்காம உன் பின்னால சுத்தும் போது நீ என்னை அவாய்ட் பண்ண. அப்ப கூட எனக்கு உன் மேல காதல் வந்துச்சு. அப்புறம் நான் உன் பக்கத்துல வரும்போது என்னை ஓங்கி அரைஞ்சியே, அப்ப கூட நான் உன்னை காதலிச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் முகம் தெரியாம யாரு என்னன்னே தெரியாத ஒருத்தனை நீ ஏத்துக்கவே மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா எப்ப நீ யாரு என்ன முகம் கூட தெரியாத ஒருத்தனை காதலிக்க சம்மதிச்சியோ அப்பவே நீ எப்படிப்பட்டவன் நான் முடிவு பண்ணிட்டேன். அன்பு, நீ என்ன சொல்ல வர? இன்னும் ஓப்பனா சொல்லணுமா? யாரு என்ன எவனே தெரியாம பின்னால சுத்துறவனுக்கெல்லாம் ஓகே சொல்ற பொண்ணெல்லாம் எனக்கு தேவையில்ல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போலாம். என்ன மன்னிச்சிரு மின்னல். இதுக்கு மேல எப்படி நான் உன்னை என்னை விட்டு போக வைக்கிறதுன்னு தெரியல. நீ என்னை எவ்வளவு கேவலமா நினைச்சாலும் பரவாயில்ல, நீ என்னை விட்டு போனா போதும். சிக்கிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்கும் ஒரு இதயம் வெட்டிக்கொண்டு வெட்டிக்கொண்டு தவிர்க்கும் ஒரு இதயம் காதல் என்னும் கொடுமை கதறி அழகிறதே உறவ நினைச்சு உழவி போராடுதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.